ஹாய் கைஸ், அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் டிராமா. ஒருவேளை ஹியூமன் பாப்புலேஷன் பாதியா இருந்ததுன்னா நிறைய காடுகள் மிருகங்கள் அழிஞ்சு போயிருக்காது. இப்படி சொல்லி இந்த டிராமாவை ஸ்டார்ட் பண்றாங்க. எபிசோட் ஸ்டார்ட்ல ஒரு ஆளை கட்டுறாங்க. இவன் கம்ப்யூட்டர்ல சாட்லயே யாருக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் யாராவது கொலை பண்ணுவேன்னு டைப் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீன் கட்டாக வானத்துல இருந்து பந்து மாதிரி ஏதோ ஒண்ணு விழுது. அதுவும் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ற இடத்துல விழுது. அந்த பந்துக்குள்ள இருந்து லார்வா மாதிரி ஏதோ ஒண்ணு வெளியே வருது. அது ரொம்ப ஸ்பீடா போதையில மயங்கி கிடக்கிற ஒருத்தனுடைய பாடி மேல ஏற அப்படியே அவனுக்குள்ள போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு புள்ள வந்து தூங்கிட்டு இருக்கவனை பார்த்து எழுப்புவா, வாட டான்ஸ் ஆடலான்னு. ஆனா அவன் எந்திரிக்க மாட்டான். டேய், தூங்கதுக்காகவா வந்த? வாட டான்ஸ் ஆடலான்னு கூப்பிட்ட. அவன் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வருது. சரி போடான்னு சொல்லி அந்த பொண்ணு வெளியே போக அவன் எந்திரிப்பான். அதாவது அவன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கிரியேச்சர் எந்திரிக்க வைக்கும். அவனோட கண்ணெல்லாம் ஒயிட் கலர்ல மாற இவனும் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போவான். கேர்ள் ஃப்ரெண்டும் வந்துட்டேன்னு கேட்க அவனோட ஃபேஸ் பிரிஞ்சு ஒரு ஏலியனா மாறுவான். அந்த ஃபேஸ்ல இருந்து நிறைய டென்டிகல்ஸ் மாதிரி வெளியே வரும். அதோட எட்ஜ் ரொம்ப ஷார்ப்பா இருக்க அதை வச்சு சர மாதிரியே அட்டாக் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் சாகிறதே கேர்ள் ஃப்ரெண்டு தான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பயந்து விட இவன் விட மாட்டான், எல்லாரையும் தாக்குவான். 1 ஹவருக்கு முன்னாடி இவங்க தான் நம்ம ஹீரோயின் சுமி பில்லிங் கவுண்டர்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ எபிசோட் ஸ்டார்ட்ல ஒரு பையனை பார்த்தமே, அவன் மியூசிக் கேட்டுட்டே வந்து நிப்பான். ஹீரோயினும் அவன் வாங்கின ஐட்டம்ல டேக் இல்ல, போய் போட்டுட்டு வாங்கன்னு சொல்ல அவன் ரொம்ப திமிரான். ஏய் நீ போக மாட்டியா? கஸ்டமரை போய் ஆர்டர் பண்றேன்னு கொஞ்சம் கெட்ட வார்த்தையும் யூஸ் பண்ண. சுத்தி இருக்கவங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தான். ஆனா எல்லாரும் இவனதான் கேவலமா பார்ப்பாங்க. இவன் எல்லாரையும் திட்டிட்டு அங்கிருந்து போயிடுவான். அன்னைக்கு ஹீரோயினுக்கு ஒர்க் முடிஞ்சிடும். ஒர்க்கை விட்டு வெளியே போக இது ஒரு பிரச்சனைன்னு அந்த தாடிக்கார ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போவான். ஹீரோயினை பின்னாடி வர காரை பார்த்து வழி விட அந்த காரு ஹீரோயினை இடிச்சிடும். இது பத்னா குறுக்கி கத்திய வச்சு ஹீரோயினை குத்திடுவான். ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு போக இவன், பாத்தீங்களா என்னாலையும் கொலை பண்ண முடியும், இவ்வளவு துண்டு துண்டா வெற்றம் பாருன்னு ஹீரோயினை தேட ஹீரோயினுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கும். அங்கேயே மயங்கிருப்பாங்க. அப்போ பக்கத்துல அந்த பால் வந்து விழும். இந்த தாடிக்கார காலி. ஹீரோயினை தேடிட்டு வந்தவன் 2 பிளந்து விழுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஒரு டெலிவரி ட்ரக் வர காரும் மோட்டார் சைக்கிளும் இருக்கிற நிலைமையை பார்த்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிடுவான். இவரோட பேரு டிடெக்டிவ் மின். இவர்கிட்ட தான் இந்த கேஸ் போகும். அசிஸ்டன்ட்டும் அந்த கேஸ பத்தி சொல்வாங்க. இந்த தாடிக்காரனுக்கு மென்டல் இஷ்யூ இருக்கான். ஹீரோயினை கத்தி வச்சு குத்திருக்கானா. ஹீரோயினோட ட்ரெஸ்ல நிறைய பிளட் இருந்திருக்கு. ஆனா இப்போ ஹீரோயினுக்கு அடிப்பட்ட காயமே இல்லையா, தழும்பு மட்டும்தான் இருக்கும். அதுவும் ரொம்ப பழைய தழும்பா. விக்டம் யாருன்னு டிடெக்டிவ் மின்னும் கேட்க சோ மின் சொல்வாங்க. இந்த டிடெக்டிவ்க்கு ஹீரோயினை பத்தி தெரிஞ்சிருக்கு. இப்ப ஹீரோயின் கோமால இருக்காங்க. கோமால இருக்கிற ஹீரோனுக்கு சின்ன சின்ன ஞாபகங்கள் வரும். ஹீரோனோட அம்மா ஒரு குட்டி பையனை ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரியும் ஹீரோனை பார்த்து பதறி காசு கொடுத்து இனிமே இங்க வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஞாபகங்கள் வந்து ஹீரோனை பதறி எந்திரிக்க டிடெக்டிவ் மீன் ஹீரோனை பார்க்க வருவாரு. ஹீரோனும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்வாங்க. ஆனா ஹீரோனுக்கே புரியல எப்படி காயம் இல்லைன்னு. கண்டிப்பா எனக்கு பிளட் லாஸ் ஆச்சு, அவனை புடிச்சிட்டீங்களான்னு கேட்க அப்பதான் ஹீரோயின் கிட்ட சொல்வாங்க, அவன் செஸ்ட்ல இருந்து ஃபேஸ் வரைக்கும் 2 பிளந்து போய் செத்துருக்கானா. ஹீரோனால நம்பவே முடியல. டிடெக்டிவ் மீன் தனியா பேசணும்னு மத்தவங்க எல்லாம் அனுப்பி வச்சிருவாரு. ஒருவேளை ரொம்ப ஷாக்னால மறந்துருப்பேன்னு சொல்ல, ஆனா ஹீரோயின் ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க. ஏன்னா அந்த தாடிக்காரன் குத்தும் போது இவங்களுக்கு தன்னோட அப்பா ஞாபகம் தான் வந்துதான். இவங்களோட அப்பாவும் இப்படிதான் 10 வயசா இருக்கும் போதே ஹீரோயினை ரொம்ப காயப்படுத்திருப்பாரு. அயன் ரோட வச்சு அடிச்சிருப்பாரு. அப்ப ஹீரோயினை காப்பாத்தினது இந்த டிடெக்டிவ் தான். 10 வயசுல ஒரு சின்ன பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணதுனாலதான் இவருக்கு இன்னும் ஹீரோயினை ஞாபகம் இருக்கு. சரி எதையும் போட்டு குழப்பிக்காத, ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு டிடெக்டிவும் போக அப்படியே அந்த சீன் கட் ஆகும். இப்போ ஒரு கிரிமினல் கேங்க காட்டுவாங்க. இவனை கொலை பண்றதுக்காக ஆப்போசிட் டீம்ல ஒரு ஆளை ஹயர் பண்ணிருப்பாங்க. அவனோட பேரு காங்கு. அவன் ஹோட்டல்ல போய் இந்த கேங்கோட பாஸ கொல்றதுக்காக போக அந்த பாஸ் ரொம்ப உஷாரா இருப்பாரு. 2 பேருக்கும் சண்டை நடக்கும். பாஸ் எஸ்கேப். இவனை எப்படி தப்பிச்சு வெளியே ஓடி வந்துருவான். இவன் கை வச்ச இடம் ரொம்ப பெரிய இடம்ன்றதுனால கொஞ்ச நாள் புளிஞ்சே இருக்கலான்னு அவன் போன் எல்லாம் குப்பை தட்டிட்டு போட்டுட்டு அவனோட அக்கா வீட்டுக்கு போவான். இவனை பார்த்த அக்கா ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற போட்டோவை பார்ப்பாங்க. காங்கோ கொஞ்ச நாள் வீட்டுக்கு வரல, அதுக்குள்ள உன் தம்பியை மறந்துட்டியா, உனக்கு கேன்சர் இருக்கு கேள்விப்பட்ட, ஆமா உன் பொண்ணு எங்கன்னு கேட்க காங்கோட அக்கா எனக்கு தெரியலன்ட்டு உள்ள போயிடுவாங்க. இவனுக்கு அதுவே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அக்கா தன்னோட பொண்ணு அப்படிலாம் விட மாட்டாங்க. சரின்னு இவன் கிட்ட இருக்கிற ஓட்ட போனை வச்சு கால் பண்ண காலு போல. ஹீரோயின் இப்ப கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாங்க. ஹீரோயின் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் காதுல குயின்னு சத்தம் கேட்கும். அந்த பஸ்ல ஒரு ஆள் ஏறி ஸ்லோ மோஷன்லயே ஹீரோயினை பார்த்துட்டு போவான். அவன் தன்னை பாக்குறது ஹீரோனுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால பஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோயின் இறங்கிடுவாங்க. அப்படியே அந்த சீன் கட்டாக இப்போ கார்ல ஒரு பையன் போயிட்டு இருப்பான். ஒரு பொண்ணு கூப்பிட்டதுனால
எந்த இடமா இருந்தாலும் வரேன்னு சொல்லி அவ கூட போயிட்டு இருக்க. அது ஒரு பழைய பில்டிங். அந்த பொண்ணு ஒரு ரூமுக்கு கூட்டு போவா. இவனும் ரெடியாக. அப்ப நிறைய பேர் உள்ள வருவாங்க. உன் ஃபேமிலியான்னு இந்த பையனும் கேட்க, அங்க வந்த ஆளுங்களா இவன் தண்ணி அடிச்சிருக்கான், பேசாம இவன் கை காலெல்லாம் வெட்டி இவன் டீடாக்சிஃபை ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்ல, இதை கேட்டு அந்த பையனுக்கு பயம் வரும். நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன்னு சொல்ல, அந்த பொண்ணு ஏலியனா கன்வெர்ட் ஆவா. அத பார்த்து இவன் ஒரு அலற அங்க ஒரு கேஸ் பாம் வந்து விழும். அந்த கேப்ல இந்த பையனை வெளியே ஓடிவர போலீஸ்ல வருவாங்க. டார்கெட்டை ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு மான்ஸ்டரும் அவங்களும் ஷூட் பண்ண, ஒண்ணு மட்டும் எஸ்கேப் ஆயிடும். அந்த மான்ஸ்டர் ஒரு கார் பக்கத்துல வர, அப்போ அதுக்கும் காதுல குயின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். காரை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஒருத்தனை கட்டி வச்சிருப்பாங்க. இந்த மான்ஸ்டரும் அவங்க கிட்ட கேட்கும், நீ கின்னான்னு கேட்க, இவங்க எனத்தோட ஆண்களை தான் கின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மான்ஸ்டரை ஷூட் பண்ண ஒரு பொண்ணு வருவா. இவளோட பேரு யூனா. இந்த மான்ஸ்டரை உயிரோட பிடிக்கணும்னு எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுவா. ஆனா அந்த மான்ஸ்டர் எப்படியும் சேவரரி எஸ்கேப் ஆயிடும். இவங்கள அந்த பில்டிங்ல போய் பார்க்க, இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் டீம் ஒர்க் பண்ணிருக்கு. ஈகப்பட்ட பிணங்கள் இருக்கும். இந்த மான்ஸ்டர்ஸ்க்கு தனியா ஒரு சிம்பிள் இருக்கு. அது அதுங்களோட பேண்ட்ரி சிம்பிளாம். நைட்டு திடீர்னு காங்கோட அக்கா மட்டும் வெளியே போவாங்க. ஆல்ரெடி காங்குக்கு தான் அக்கா மேல டவுட் இருக்கே. அவனும் பின்னாடி போவான். ஈரன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஈரனுக்கு மறுபடியும் குயின்னு சவுண்ட் கேட்கும். பஸ்ல ஒரு ஆளை பார்த்தாங்களே, அவன் தான் இருப்பான். அவனை பார்த்த உடனே ஈரனு பயந்து போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு போக அவன் துரத்துவான். ஈரனும் ஓடுவாங்க. காங்கோட அக்கா இன்னொரு சைடு வர 2 பேரும் சேர்ந்து ஈரனை லாக் பண்றாங்க. ஈரனை செக் பண்றதுக்காக அந்த ஆளு ஏலியனா மாறி ஈரன் அட்டாக் பண்ண, அவன் டென்டக்கிள்ஸ் துண்டாக்கி கீழே விழும். யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு பார்த்தா ஈரன் தான். ஈரன் ஆஃப் ஏலியன் ஆஃப் ஹியூமன். ஈரன் ஒரு மியூட்டன்ட். காங்கோட அக்கா என்ன சொல்வாங்கன்னா, இவங்களோட ஆர்கனைசேஷனை பாதுகாக்கணுமா, அதனால ஹீரோயினையே ஜாயின் பண்ணிக்க சொல்வாங்க. அக்காவை ஃபாலோ பண்ணிட்டு வந்த காங்கு இது எல்லாத்தையுமே பாத்துருவான். திரும்பி மெதுவா போறேன்னு ஒரு பாட்டில் மேல கால வைக்க யாரும் பார்க்கல அப்படி நினைச்சுதான் அவன் போவான். ஆனா ஹீரோயின் பாத்துட்டாங்க. காங்கு, நான் என் நாயை தேடி வந்தேன், நீங்க பாத்தீங்களா, மேரின் மேரின் கூப்பிட்டு இருக்க. ஆனா ஹீரோயின் அவனை அடிச்சு அப்படியே லாக் பண்ணிடுவாங்க. நீ எப்படி இங்க வந்தன்னு கேட்க, காங்கு சொல்வான், என் அக்கா ரொம்ப நல்லா ஸ்டேஞ்சா நடந்துக்கிட்டா, அதான் அவளை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்தேன். நான் எதுவும் பார்க்கல, என்னை விட்டிங்கன்னா நான் அப்படியே ஓட்டுறேன்க்கான்னு சொல்ல, ஓ இப்ப என்கிட்ட பேசிட்டு போனாலே அந்த கிண்ணு அவதான் அக்காவா, இங்க பாரு நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல போறேன், அது அப்படியே நீ செய்யணும், இல்லனா நான் உனக்கு கொன்றுவேன்னு சொல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினும் கண்ண முழிப்பாங்க. காங்கு பக்கத்துல தான் இருப்பான். சூமான்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மான்ஸ்டர் கரெக்டா தான் சொல்லியிருக்கா, எங்க பாரு உனக்குள்ள ஒரு மான்ஸ்டர் இருக்கு, அது என்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, உன் காதுல கொய்யின்னு சவுண்டு கேட்கும்போது பக்கத்துல இருக்கிறது மான்ஸ்டர் தான், அது கிட்டே நீ போக கூடாது, நீ ஒரு மியூட்டன்ட், அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உனக்கு கொன்றுவாங்க, இந்த ஆர்கனைசேஷன் கார்டு உனக்கு தேவைப்படுதுன்னு அதையும் புடிங்கிட்டு போயிடுவான். இவன் சொன்னதை ஹீரோயினால நம்ப முடியாது. இருந்தாலும் வீட்டுல ஹீரோயினும் எனக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு எழுதி படுக்க, அப்ப டைம் பார்ப்பாங்க. 11:25 ஆகும். ஹீரோயின் கண்ணை மூடி திறக்க இப்ப டைம் பார்த்தா 11:30 ஆகும். ஹீரோயின் அந்த நோட்டை பார்க்க ஹீரோயின் எழுதின கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கும். அவன் சொன்னதெல்லாம் உண்மைதானு, நீ யாரு, உனக்கு என்ன வேணும்னு ஹீரோயினும் எழுத. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இருக்கும். இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா போலீஸும் உள்ள போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ரே எடுப்பாங்க. ஒருவேளை யாராவது மான்ஸ்டரா இருந்தா ஷூட் பண்ணிடலான்னு எல்லாரும் ரெடியா இருக்க, உள்ள போன உடனே எல்லா போலீஸ்க்கும் யூனா கிளாஸ் எடுப்பா. இந்த மான்ஸ்டரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவா. நீங்க யாரும் மான்ஸ்டர் இல்ல, கங்க்ராச்சுலேஷன் சொல்ல அவங்களுக்கு ஒன்னும் புரியாது. அவளும் அந்த ஃபெஸ்டிவல் நடந்த வீடியோ எடுத்து காட்டுவா. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க அன்னைக்கு நடந்த கொலைலாம் ஒரு ஹியூமன் செஞ்சதா, ஆனா இல்ல, அன்னைக்கு நடந்த கொலையெல்லாம் பண்ணது ஏலியன். ஆனா நாங்க அதை கவர் பண்ணிட்டோம், மக்களுக்கு தெரியாம மறைச்சிட்டோம். இந்த பாராசைட்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது, ஆனா இது உங்க பாடியில புந்து உங்க பிரெயினை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும், இது ரொம்பவே ஆபத்தானது. இப்படி யூனா சொல்ல அப்பவும் யாருக்கும் நம்பிக்கை வராது. அப்போ அவன் முன்னாடி இருக்கிற அந்த பாடியை தந்து கட்டுவா. ஹெட்டுக்கு பதிலா டென்டிகல்ஸ் இருக்கும். அதை பார்த்த உடனே தான் எல்லாரும் நம்புவாங்க. இதே எக்ஸ்பிளனேஷன் தான் ஹீரோயினோட நோட்லயே இருக்கும். அந்த பாராசைட் ஹீரோயின் உடம்புக்குள்ள போகும்போது ஹீரோயினுக்கு காயப்பட்டிருக்கும். அந்த காயத்தை ஹீல் பண்றதுக்காக ஒரு சைடு பாடி பார்ட்டை மட்டும் அது எடுத்துக்கும். அதால ஃபுல்லா ஹீரோயின் பிரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த தாடிக்கார ஹீரோயினை குத்துனதுனால இப்ப ஃபுல் கண்ட்ரோலும் இந்த பாராசைட்க்கு இல்லாதனால இதால ஹீரோயின் உடம்ப விட்டு 15 நிமிஷம் மட்டும்தான் வெளியே வர முடியும். அதுக்கப்புறம் மயங்கிடும். ஒருவேளை மத்த கின்னு ஹீரோயின் ஒரு மியூட்டன்ட் கண்டுபிடிச்சா கண்டிப்பா ஹீரோயினை அழிச்சிருவாங்க. உஷாரா இருந்துக்கோன்னு சொல்லி ஒரு வீடியோவை எடுத்து வச்சிருக்கோம். அதை ஹீரோயின் பார்க்க ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக்கா இருக்கும். இங்கேயும் நம்ம லெக்சர் எடுத்துட்டு இருப்பா. இந்த ஏலியன்ஸை கொல்லணும்னா அதோட ஆட்ல தான் ஷூட் பண்ணணும். ஒருத்தங்க ஏலியனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுடைய முடியை பிடிச்சி இழுத்தாலே போதும். ஏன்னா இந்த ஏலியன்ஸ் கண்ட்ரோல் பண்றதே பிரெயின் தான். அப்படி அவங்க முடியை பிடிச்சி இழுத்தா அந்த முடி ரியாக்ட் ஆகும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஏலியனா ஹியூமனானு. அடுத்த லெக்சரா அந்த மாஸ்க் போட்டு கிண்ண கூட்டிட்டு வருவா. அந்த மாஸ்க் எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்கன்னா, அதுக்குள்ள ஒரு லிக்விட் இருக்கும். யூனா கிட்ட ஒரு ரிமோட் இருக்கும். அது பிரஸ் பண்ண அந்த லிக்விட் ரிலீஸ் ஆகும். உள்ள இருக்க ஏலியனுக்கு பெயின் உருவாகும்.
இதை வச்சுதான் இந்த கிண்ணா கண்ட்ரோல் பண்ணுவா. அப்ப அங்க இருந்து போலீஸ் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி ஒரு ஹியூமனை கஷ்டப்படுறது தப்பு தானேன்னு கேட்க யூனாக்கு கோவம் வந்துரும். அவ காதை பிச்சு அந்த போலீஸ் கிட்ட கொடுப்பா. அந்த மாஸ்க் போட்டு இருக்கிற கிண்ணே அவளோட ஹஸ்பண்ட் தான். அவர் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆனவனே இவளோட காதை கட் பண்ணிருப்பாரு. இங்க இருக்கிறது ஹியூமன் இல்ல, ஒரு ஏலியன். இதை நம்ம அழிச்சே ஆகணும்னு சொல்ல அப்படியே அங்க சீன் கட் ஆகும். இங்க ஈரியனும் அழுதுட்டு இருப்பாங்க தனக்குள்ள இருக்கிற ஏலியனை நினைச்சு. அதோட இந்த எபிசோட் முடியுது.